ஹாய் காய்ஸ், நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது என்ன என்றால், திருவாஞ்சூர் ஸ்ரீ மதுரை காளியம்மன் ஆலயம் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருத்தலம் என்பது தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள திருவாஞ்சூர் என்னும் கிராமத்தில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளன. அதாவது பெரம்பலூர் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இத்திருக்கோயில் உள்ளன. இது முழுக்க முழுக்க அம்மன் கோயில் ஆகும். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும். இத்திருக்கோயிலின் வரலாறை காணும் பொழுது இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகி கதையோடு தொடர்புடையதாக செவிவெளியாக பெரியோர்கள் கூறும் கதையாகும். அதாவது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகி அவர்கள் மதுரையை எரித்துவிட்டு அவர்களுக்கு அமைதி தேடி இந்த பகுதிக்கு வந்ததாகவும், இந்த பகுதியில் உள்ள ஆலயத்தை கண்டு கண்ணகி அவர்கள் இந்த கோயிலில் தஞ்சம் அடைந்ததாகவும் பெரியோர்கள் செவிவெளியாக சொல்லக்கூடிய கதைகள் ஆகும். அதாவது கற்புடைய தெய்வமாக கருதப்படும் கண்ணகி அவர்கள் தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு மனம் பொறாமல் கோபம் கொண்டு மதுரையை எரித்த பின் மன அமைதியின்றி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது இத்திருத்தலம் வந்து அடைந்து அமைதி கொண்டார்கள். கண்ணகியை கொண்டு மதுரையை எரியூட்டிய மதுரை காளி அம்மனே இத்தலம் விரும்பி அமர்ந்தாள் என்று பெரியோர்கள் செவிவெளியாக சொல்லக்கூடிய கதைகள் ஆகும். அதற்கு முன்பு இந்த பகுதியில் திருவாஞ்சூர் மக்கள் அனைவரும் வழிபட்டது செல்லி அம்மன் ஆகும். இத்திருத்தலம் என்பது செல்லி அம்மனுடைய திருத்தலமாகவே சொல்லப்பட்டது. செல்லியம்மனுடைய திருத்தலம் என்பது எப்படி பிறகு காளியம்மனுடைய திருத்தலமாக மாறியது என்பதற்கும் ஒரு கதை உண்டு. அதாவது செல்லியம்மனுடைய ஆலயத்தில் மந்திரவாதி வந்து அந்த அம்மனை கட்டுப்படுத்தப்பட்டு அந்த அம்மனை தீ செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அன்னை மதுரை காளியம்மன் அவர்கள் இத்திருத்தலத்திற்கு ஒரு இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வந்ததாகவும், அப்பொழுது அந்த செல்லியம்மன் அவர்கள் மதுரை காளியம்மனிடம், என்னை இந்த பகுதியில் உள்ள மந்திரவாதி கட்டுப்படுத்தப்பட்டு தீய செயலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார், ஆகையால் தனக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றி மதுரை காளியம்மனிடம் விலக்கு கூற மதுரை காளியம்மனோ நான் இதற்கு ஒரு மொழி கட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி அம்மனுடன் தங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கம் போல வந்த மந்திரவாதியை அன்னை மதுரை காளி அவர்கள் எதிர்கொண்டு அவனை அழித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன்பின் செல்லியம்மன் அவர்கள் மதுரை காளியிடம் ஒரு வரம் வேண்டிக் கொண்டார். அதாவது இந்த திருவாஞ்சூர் கோயிலில் தாங்களே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் படைக்க வேண்டும் என்றும், நான் இங்கிருந்து மேலே உள்ள பெரியமலை சுவாமி கோயிலுக்கு சென்று விடுவதாகவும் கூறினார். அவ்வாறே செல்லியம்மனின் வேண்டுதலுக்கு இணங்க மதுரை காளியம்மன் அவர்களும் இத்திருத்தலத்திலே அமர்ந்தார். இன்றும் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அவருடைய வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் தெய்வமாகவே பார்க்கப்பட்டு வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்று வருகை புரிந்த ஸ்ரீ மதுரை காளியம்மன் அவர்கள் இந்த திருவாஞ்சூர் பகுதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு திங்கட்கிழமை அன்று காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த திருவாஞ்சூர் கோயில் என்பது வெள்ளி மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்கள் திறந்து பூஜை செய்து மக்களுக்காக, அதாவது பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பது சிறப்பு. மேலும் இந்த திங்கள் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் தவிர மற்ற விசேஷ நாட்களாக சொல்லக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு இந்த திருக்கோயில் திறந்திருக்கும். வெள்ளி திங்கள் ஆகிய 2 நாட்கள் தவிர மற்ற இருக்கக்கூடிய 5 நாட்களில் மதுரை காளியம்மன் அவர்கள் செல்லியம்மனுடன் இணைந்து பெரியசாமி மலையில் உள்ள பெரியசாமி ஐயா கோயிலில் தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கோபத்தோடு வந்த ஸ்ரீ மதுரை காளியம்மன் அவர்கள் இந்த ஆலயத்தில் பாலித்தவுடன் அமைதி கொண்டு மக்களுக்காக இன்றும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பு தகவலாக பார்க்கப்படுகிறது. கோயிலில் திருவிழாக்கள் என்று பார்த்தால் அது ஆண்டுதோறும் வரும் சித்திரை திங்களில் அமாவாசைக்கு பின் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை ஆகும். அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டி 13 நாட்கள் திருவிழாக்கள் மிக பிரசித்தியாக செய்யப்படும். மேலும் ஆடி 18 அன்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 10 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி திருவிழாவும் ஒன்று. ஐப்பசி தீபாவளி திருநாள் மற்றும் கார்த்திகை தீப திருநாள், மார்கழி மாத பிறப்பு, வைகுண்ட ஏகாதசி, தை பொங்கல், தைப்பூசம், மாசிமக சிவராத்திரி ஆகிய நாட்களில் இத்திருக்கோயிலில் செய்யப்படும் சிறப்பு விசேஷங்களாகும். இது திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்கள் தவிர மற்ற ஆண்டுகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் ஆகும். அப்பொழுது மக்கள், எண்ணற்ற மக்கள் வந்து கட்டுக்கடங்காத மக்கள் இங்கு வந்து வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற்று செல்கிறார்கள்.
பக்தர்களுக்காக இங்கு கோயில் திறக்கப்பட்டிருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை இந்த ஆப் மூலம் பயன்படுத்தி தங்கள் வீடுகளுக்கு வேண்டிய பொருட்களை ஆன்லைன் மூலம் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.